வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுலேயுமே காமனாக உள்ள லெசன் தான் இது. யூனிட் 1 சாப்டர் 2 பேஜ் நம்பர் 14. ஃபஸ்ட்டில் 2.1 இன்ட்ரொடக்ஷன் பார்த்தப்பே சொன்னோம். இதுலேருந்து தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட அடிமட்டம் அல்ட்ரா லோ லெவல் பேசிக்லேருந்து இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுது, கம்ப்யூட்டர் எப்படி உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது, எங்கே ஸ்டோர் பண்ணுது, எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுது, நீங்கள் கொடுக்குற டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வருது, இன்புட் எங்கே வாங்குது, அவுட்புட் எங்கே வருது, எங்கே ஸ்டோர் பண்ணுது, எல்லாத்தையுமே இதுதான் பேசிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படி கம்ப்யூட்டர் இயங்குது, என்னென்ன பார்ட்ஸ் இது மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து தான் உங்கள் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, நல்லா கவனிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அங்கே லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை டிக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இடையில நான் சொல்லுவேன், நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டண்ட், இடையில கூட ஒன்று வேர்ட்ஸாக கேட்கலாம். ஓகேவா? 2.2 டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1. இது நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0 1 தான். நீங்கள் என்ன ஆல்ஃபபெட்டோ ஸ்பெஷல் கேரக்டரோ நம்பரோ எந்த இதை கொடுத்தாலும் அது 0 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ சொல்லி தான் படிக்குது. உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 0 1 2 எழுத்து தான் இருக்குது, எப்படி இவ்வளோ இதை மேனேஜ் பண்ணுது? இதுக்கு பேர் தான் பைனரி டிஜிட்ஸ். 0 1 1 0 0 0 0 1 0 1 1 0 இந்த மாதிரி மாற்றி அது அதோட டேட்டாவை அந்த பைனரியில் ஸ்டோர் பண்ணுது. அந்த பைனரியை தான் அது கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ்னால் அதுதான். நீங்கள் என்ன லாங்குவேஜில் கோடிங் எழுதினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற கோடிங் ஃபஸ்ட்டு டீபக் ஆகும். எந்த கோடிங் எடிட்டரில் எழுதினாலும் சரி, ஃபஸ்ட்டு டீபக் பண்ணணும், பக் இருக்கான்னு செக் பண்ணணும், கம்பைல் பண்ணணும், இன்டர்ப்ரெட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். இவ்வளோ தான். பாருங்கள், இதெல்லாம் போக ப்ராக்டிக்கலில் தெரியும். எப்படி ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ப்ரோக்ராம்னா என்ன, எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகுது, எல்லாமே தெரியும். கம்பைல் பண்ணுறதுலேன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இது மாதிரி சேவ் ஆகுது. 0 and 1 that computer can understand is called machine language. இதுதான் பைனரி டிஜிட்டு மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கீழே சொல்கிறாங்க பாருங்க, 0 or 1 ஆர் கால்டு பைனரி டிஜிட். சொன்னா இதை பிட்டுன்னு சொல்லுவாங்க. இது பிட்டு எப்படின்னா, பிட்டு நீங்கள் இப்போ எம்பிஜிபிலாம் யூஸ் பண்ணுறீங்களே, பிட்டு 4 பிட்டு தான் ஒரு நிப்பிள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. 8 பிட்டு ஒரு பைட்டு. ஓகேவா? 1024 பைட்டு ஒரு கிலோ பைட், 1024 கிலோ பைட் ஒரு மெகா பைட், 1024 மெகா பைட் ஒரு கிகா பைட், 1024 கிகா பைட் ஒரு டெராபைட். ஓகேவா? முன்னாடி காலங்களெல்லாம் எல்லா ஃபைலுமே கேபி எம்பிஸில் இருந்துச்சு. இப்போ கேபியெல்லாம் பார்க்குறது ரேர் ஆகிடுச்சு. எம்பி ஜிபியில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இந்த பீரியட்லலாம் டிபியில் வந்துடும் எல்லாமே. இப்போ 2 TB 5 TB எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப் டு 10 TB வரைக்குமே நம்ம சேல்ஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்து therefore the study of data representation in the computer is important. சொன்னா டேட்டாவை எப்படி நம்ம வாங்குகிறோம், எப்படி ஒரு யூஸருக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு பெரிய டாப்பிக்கு. நான் 14 பேஜ் நம்பரை மட்டும் இப்போ நடத்துகிறேன். அடுத்த வீடியோ நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். A bit is a short form of binary digit which can be 0 or 1. It is the basic unit of data in computers. ஒரு பிட்டுங்கிறது என்னத்தோட ஷார்ட் ஃபார்ம்னு சொன்னேன், பைனரி டிஜிட்டோட ஷார்ட் ஃபார்ம். இது என்னவா இருக்கலாம், 0வாவோ 1ஆவோ இருக்கலாம். இது என்ன, பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா இன் கம்ப்யூட்டர். இதுதான் பேசிக் யூனிட், கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதே பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட், a nibble is a collection of 4 bits பைனரி டிஜிட். 4 பைனரி டிஜிட்டை உள்ள ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நிப்பிள்ங்கிறது. அடுத்து பாருங்கள், a collection of 8 bit is called byte. 8 பிட்டு உள்ளது தான் ஒரு பைட். எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு நோட் பேடில் ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறோன்னா என்ன காட்டும், அது கூட இப்போ கேபி இதில் தான் சேவ் ஆகுது, 0 பைட்ஸ்ன்னு காட்டும். நம்ம எதுவுமே கொடுக்காம வச்சுருந்தோம்னா அதுதான் பைட். 8 பிட்டு ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பைட். ஓகேவா? எ பைட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் த மெமரி சைஸ் இன் த கம்ப்யூட்டர். இதுதான் பேசிக். நான் சொன்னேன்னா இதுதான் நிறைய பேருக்கு தெரியும், பைட்டுங்கிறது. இதுதான் பேசிக் யூனிட் மெமரி சைஸில், இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து word length. Word length refers to the number of bits processed by a computer CPU. For example, a word length can have 8 bits, 16 bits, 32 bits and 64 bits. Present day computers use 32 bits or 64 bits.
இது என்னன்னா 8 பிட் 16 பிட் 32 பிட் 64 பிட்னு இந்த மாதிரி பல கம்ப்யூட்டர்ஸ் பல விஷயத்தை யூஸ் பண்ணோம். பொதுவாக இப்போ 32 பிட் 64 பிட்னு யூஸோம். இது எப்போ படிப்பீங்கன்னா ப்ரோக்ராமிங்கோட பேசிக்கில் வேரியபிள் டிட்டர்மினேஷனில் இதெல்லாம் வரும். எந்த வேரியபிளில் எவ்வளோ ஸ்டோர் ஆகும், எந்த கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கான டேட்டா பிட்டை ப்ராசஸ் பண்ணுங்கிறதெல்லாம் அதில் பார்ப்போம். இப்போ கீழே உள்ள அந்த இதை பாருங்கள். நான் முன்னாடி சொன்னது தான். அதாவது 4 பிட்டு ஒரு நிபிள், 0 1 ஒரு பைட்டு, 8 பிட்டு ஒரு பைட்டு. அப்படியே பாருங்கள் 1024 பைட் ஒரு கிலோபைட், 1024 கேபி ஒரு எம்பி, 1024 எம்பி ஒரு ஜிபி, 1024 ஜிபி ஒரு டிபி. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் பார்ப்போம். இது ஒரு பெரிய சாப்டர். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.